இன்றைக்கி நான் 75 போலி தனியாக பண்ணேன். ரொம்ப சர்ப்ரைஸாக எனக்கே இருந்துச்சு. அதில் ஒரு 50 போலி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் 25 போலி வந்து என் பசங்களுக்கும் செஞ்சேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ கடலப்பருப்பு, 1/2 கிலோ வெல்லம், 1 1/2 தேங்காய் எடுத்திருக்கேன். 1 1/2 தேங்காவை திருவி ஈரம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடலப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஒரே விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நெத்து பதமாக இருக்கக்கூடாது, தொட்டா அமுங்கிற மாதிரி. அதை நல்லா மிக்சியில் போட்டு எடுத்தால் பவுடராக வரும். அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறது தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் சூடாகிறதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்துடணும். மேல் மாவுக்கு மைதா எப்போதும் நாகா பிராண்டு தான் நல்லாயிருக்கும்பாங்க. அதனால் 1/2 கிலோ பேக்கெட் மைதாவை சேர்த்துருக்கேன். அது கூட ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 பங்கு எண்ணெய் வச்சுக்கணும். அதில் பங்கு எண்ணெயை ஊற்றி நல்லா விப்பரால் நல்லா கலந்து விடணும். கலந்துட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக கொஞ்சம் வந்து இதெல்லாம் உதிர்ந்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா விப்பரால் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரும்போது கையால் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி பிசையும்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இழுத்தா நல்லா ஜவ்வு மாதிரி இருக்கும். அப்போ 3வது பங்கு எண்ணெயும் ஊற்றி நல்லா தொட்டால் அமுங்கணும். அப்படி நல்லா தடவி கொடுத்தா நல்லா மாலிஷ் பண்ண மாதிரி ஆயிடணும். அது மாதிரி வந்து போட்டு ஒரு 1/2 மணி நேரம் காற்று இல்லை மேலே வந்து காயாத அளவுக்கு மூடி வச்சிடணும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறி முடிக்கிறதுக்கும் பூரணம் வந்து ஆறி இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த பூரணம் எடுத்து ஒரு 15 உருண்டை உருட்டி வச்சுக்கணும். இப்போ அந்த மேமாவை எடுத்து இப்படி இழுத்திங்கெல்லாம் நல்லா ஜவ்வு மாதிரி வரும். அப்போ நல்லா பெரிய கல்லாக போட்டுக்கணும். மேலே நம்ம வந்து எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றவே தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த இதில் மேமாவில் ஊற்றிருக்கிற எண்ணெயே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் சும்மா தவாவில் வந்து கொஞ்சம் நெய் மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் தடவி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு. இதே நீங்கள் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு கலந்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. இது நான் 5 நாள் வரைக்கும் வெளியே தான் வச்சுருந்தேன். பூரணம் பூக்கல, டேஸ்ட்டு மாறல, அப்படியே இருந்தது. புளிப்பு கிளிப்பு எதுவுமே வரல. இது மாதிரி தண்ணி படாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். தண்ணி போட்டிங்கன்னா உடனே கெட்டு போயிடும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாவை எடுத்து நீங்கள் போட்டு பூரணத்தை வச்சு பண்ணும்போது எக்ஸஸ் மாவை கூட நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் கூட பிதுக்காமல் 4 விரலையும் சேர்த்து அமுக்கி போட்டிங்கன்னா சூப்பரான போலி ரெடி. இந்த போலிக்கு மேலே எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதுவே வேகும். நீங்கள் வந்து எடுத்து வைக்கும்போது மட்டும் நடுப்புற நெய்யை தடவிட்டு 2 2ஆக மடக்கி வச்சிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது நெய் ஊற்ற தேவையில்லை. அந்த நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இவ்வளோ பல்கான குவான்டிட்டியில் போலி செஞ்சு எல்லாரோட பாராட்டையும் பெற்றேன். எல்லாருமே போலி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.